நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. எங்க இறங்கணும் தான் புரியுது, பெரிய மினி நுங்கம்பாக்கம் இந்தியா விட்டு இந்தியாவுக்கே வந்தோம்னு சொல்லி. என்ன கேட்டால் அடுத்த இன்டேக் யாரும் வராதிங்க அப்படிதான் சொல்லுவேன். லண்டன் வந்தால் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கலான்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. எல்லாம் சொல்கிறதே எப்படி தானே, என்னைய எப்படி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. +2 முடிச்சதுக்கப்புறமா we were in a lot of confusion on which consultancy we have to approach, எது கரெக்டாக இருக்கும். spent like very ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான். ஸோ கம்பேர்ட் டு தி அதர் கன்சல்டன்ஸ், அவங்க காசே நாங்கள் வாங்க மாட்டோம், எவ்ரிதிங் கமிஷன் பேஸ்டு, எங்களுக்கு இதிலிருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு செகண்ட் கால் தேர்ட் கால் எடுக்கும் போது அவங்க தேர் லைக் அ பிட் அனாய்ட், ஆர் நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம மோர் தென் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவர் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணியிருந்தாரு. மோஸ்ட் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி வாஸ் த யூனிவர்சிட்டி ஆஃப் சர்ரே. எல்லாத்துக்குமே ஆஷிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த ரேசிசம்ன்ற பிரச்சனை எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும். ரொம்ப நேரமாக ப்ரோஷரை பார்த்துட்டே இருந்தேன், சம்திங் ஏதோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன உனக்கு அந்த டைமில் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு? உனக்கு மாஸ்டர்ஸுக்கு தான் வருவாங்க, அண்டர் கிராடுக்கு வர்றது ரொம்ப கம்மி. த்ரீ ஸ்டெப் ஹீஸ் பீன் தேர். இங்கே 3 நாளாக அவரோட வேலை எல்லாத்தையும் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இங்கே எங்கள் கூடவே இருந்து ஒரு விஷயமும் he is doing it for us. Hi guys, welcome to my channel. ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பிரிட்டிஷ் கவுன்சிலில் சர்டிஃபைடு யூகே ஏஜென்ட் ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் சரேயோட அலுமினி கிளாஸ் ஆஃப் 2026. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சரேவுக்கு செப்டம்பர் 26 ஜாயின் பண்ண போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அபுதாபியிலிருந்து ஓப்பன் டே அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள நான் இங்கே வெல்கம் பண்ணி யூனிவர்சிட்டியில் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம், அந்த ப்ரொஃபஸர்ஸு, ஸ்டாஃப்ஸு, ப்ளஸ் யூனிவர்சிட்டியோட ஃபெசிலிட்டிஸ், கில்ஃபோர்ட் சிட்டி அரவுண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன, இந்த ட்ரிப்பில் அவங்க கலந்துக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, எஸ்பெஷலி என்ன ஒரு கன்சல்டண்ட்டாக அவங்க சாய்ஸ் பண்ணி அவங்களோட சன்னோட ப்ரொஃபைலை பண்ணுறதுக்கு அவங்க எந்த விஷயம் தூண்டுதலாக இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூகேவோட அப்டேட்டுக்கு என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு தி யூகே மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நீங்கள் யூகேக்கு செகண்ட் டைம் வரீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். பட் உங்கள் சன்னுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். யூனிவர்சிட்டி ஆஃப் சரேவை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம், என்ன அப்ராட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் உங்கள் சன்னுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? Thank you, Ashik, and thank you, viewers, also. So, Ashik சொன்ன மாதிரி, let me introduce myself. My name is Mrs. Smitha Stalin, and this is my son, Joseph. So, he's just recently finished his grade 12. நாங்கள் we are based from Abu Dhabi. So he was born and brought up there in Abu Dhabi. So நாங்கள் அவன் +2 முடிச்சதுக்கப்புறமா we were in a lot of confusion on which consultancy we have to approach, எது கரெக்டாக இருக்கும், எது நம்மளுக்கு உண்மையான சர்வீஸ் யார் கொடுப்பாங்க, நம்ம கூட இருந்து ஒரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக யார் நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பராக நம்மளுக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு நம்ம மோர் தென் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு I was Googling a lot. So I accidentally stumbled upon Mr. Ashik's vlog, and I was very impressed on watching his vlog. ஏன்னா A to Z இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சர்ரே பற்றி அவர் இன் அண்ட் அவுட் ஒரு பேரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவர் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணியிருந்தார். ஸோ ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபைடு. அந்த vlog பார்த்ததே எனக்கு ரொம்ப அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் யாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஏதோ ஒரு பின்னால் ஒரு ஹிடன் சார்ஜஸோ இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல் அவங்க யாருமே செய்ய மாட்டாங்க. பட் வேரஸ் he was standing out, and it was very unique. அவர் பண்ண ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், the way he explained everything, like watching it from Abu Dhabi, like we were very impressed. அதுவும் இல்லாமல் there are a lot of opportunities and lot of consultancies and lot of agents out there in the UAE. நிறைய இருக்காங்க. Like I don't want to name them, but there are many consultancies. But
எனக்கு அவங்க எல்லாரையும் காட்டிலும் வாட் ஆஷிக் டிட் ஆர் ஈவன் விதவுட் ஈவன் சீயிங் ஹிம் இன் பர்சன் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் அஸ் ஐ டோல். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அவரை வந்து ஐ கான்டாக்டட் ஹிம் அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ ரெடிலி அவைலபிள் அண்ட் அப்ரோச்சபிள். உடனே எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணார், எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹீ மேட் அஸ் ஃபீல் கான்ஃபிடென்ட் இன் ஹிம். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி ரேர். அண்ட் அதனால தான் நான் வந்து அவரை பர்சனலாக மீட் பண்ணலனாலும் ஐ வாஸ் ஏபிள் டு ஹேவ் தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட். ஓகே, பிகாஸ் we didn't get to meet him at all. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு த மோஸ்ட் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி வாஸ் த யூனிவர்சிட்டி ஆஃப் சர்ரே. ஐ மீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கோர்ஸ் தட் மை சன் ஹேஸ் செலக்டட், அதுக்கு வந்துட்டு திஸ் வாஸ் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி தட் வாஸ் அவைலபிள். நாட் ஐ வுடன்ட் ஈவன் சே தட் வாஸ் டாப் டியர் யூனிவர்சிட்டி. ஸோ அதை பற்றி நான் கேட்கும் போது அவர் முகமது ஆஷிக்கும் வந்துட்டு அங்கே தான் அவரோட மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாருன்றதுனால அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ், ஒரு கன்வீனியன்ஸாக இருந்துச்சு. we planned out for this trip and எங்களுக்கு வந்து 20th June வந்து காலேஜில் வந்து ஓப்பன் டே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னால் there was a lot of process like UCAS and sending all the documents and getting a conditional offer letter. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆஷிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். he did every step of the process and எங்களுக்கு வந்து conditional offer letter கிடைக்கிற வரைக்குமே வந்துட்டு he helped us out. And the 20th June, this Saturday which just passed, we had the open day registration and we were able to physically go and see the university. ஏன்னா இப்போ நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம வந்து காதால் கேள்விப்படுறது ஒன்று, பட் when you physically go there you get to meet a lot of people there. டைரெக்டாக போயிட்டு அவங்க ஜோ இப்போ படிக்க போகிற அந்த கிளாஸ் ரூம்ஸ், அவங்க லெக்சர் ஹால்ஸு, லெபார்ட்ரிஸு, அப்புறம் இல்லாமல் அங்கே உள்ளே இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு எங்களுக்கு வந்து கண்கூடாக எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய கேள்விகளெல்லாம் எங்களால் கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ we really felt everything like எல்லாமே எங்களுக்கு எதிரில் இருந்துச்சு. ஸோ there was nothing that you just have to hear someone say and you believe that. அப்படி இல்லாமல் ஒன்று நாங்கள் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அங்கே உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கிளப்ஸ், சொசைட்டிஸ், அது எல்லாமே வந்து ஒன்று ரொம்ப பொறுமையாக ஆஷிக் வந்து எங்களுக்காக காட்டி கொடுத்தாரு. and we were able to go and meet a lot of people there and do a lot of networking also. So I'm really impressed by the way he has done everything so patiently for us. So thank you once again Ashik. And okay, now I think it will be better you could hear from the candidate himself. Joe, over to you. ஸோ ஜோ பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் வந்து கிரேட் 12 வந்து முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருந்த சமயத்தில் தான் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜோக்கு வந்து பைலட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் வந்து டியூரிங் ஹிஸ் ஸ்கூல் எஜுகேஷன் மேத்தமேட்டிக்ஸ் வந்துட்டு சிலபஸில் வந்து பண்ணாததுனால வந்து டைரக்ட் பைலட் வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபவுண்டேஷன் இயர் போகலாமா, இல்லை வந்து அபுதாபிலே வந்துட்டு ஏவியேஷன் ரிலேட்டடாக நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஏன் யூகே சூஸ் பண்ணணும், எதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யூகேல வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ்குள்ளே நாங்கள் பேசியிருந்தோம். அண்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு கன்க்ளூட் வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், ஓகே ஏவியேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிவிட்டு மாஸ்டர்ஸ் வந்துட்டு பைலட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி சரி ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த யூனிவர்சிட்டிஸும் நாங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்திருந்தோம். யூனிவர்சிட்டி ஆஃப் சர்வே வந்துட்டு ஒரு சாய்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பக்கிங்ஹாம்ஷயர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து UW பிரிஸ்டால், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப் லண்டன், இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நான் ப்ரோக்ராம் பார்த்துருந்தேன். அதில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சர்வே வந்துட்டு ஒரு பெட்டர் சாய்ஸாக எனக்கு பட்டுச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, யூனிவர்சிட்டியில் நடந்த கிராஜுவேஷன் ஃபேர் வந்து நான் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த கிராஜுவேஷன் ஃபேரில் வந்து கேட்விக் ஏர்போர்ட்டோட HR டிபார்ட்மெண்ட்லேருந்து டேரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சர்வே வந்து ஹீத்ரூ ஏர்போர்ட் அண்ட் கேட்விக் ஏர்போர்ட் கூட ரொம்ப க்ளோஸ் பாண்டில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், ஈவெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரோக்ராமில் வந்துட்டு நேஷ்னல் ரேங்கிங்கில் நம்பர் 1 இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் 3 இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, ஏர்போர்ட் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து நேஷ்னல் ரேங்கிங்லேயும் சரி வேர்ல்டு ரேங்கிங்லேயும் டாப் 5 இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, ப்ளஸ் ஸ்காலர்ஷிப்பு.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பைன் ஆகி வரும்போது எங்களுக்கு சரே வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அப்ளை பண்ணியிருந்தோம், கண்டிஷனல் ஆஃபர் வந்துருந்துச்சு. ஜோவோட ஃபைனல் ரிசல்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அன்கண்டிஷனலாக மாற்றிட்டு இந்த செப்டம்பர் வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ இதுதான் வந்து ஜோவோட ப்ரொஃபைல். இப்போது ஜோ, உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறது என்னன்னு சொன்னால், யூஏயில் அப்படிங்கும்போது நீங்கள் born and brought up அங்கே தான். ஸோ ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி பேசி ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் அரபிக் பேஸில் படிக்கல, இந்தியன் சிலபஸில் படிச்சிருந்தீங்க, சிபிஎஸ்சி பேக்ரவுண்டில். முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே அபுதாபி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அல்லது துபாயில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். பட் அங்கே வந்து நீங்கள் பார்த்த எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன், கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இங்கே நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து ப்ரொஃபஸர்கிட்ட பேசினதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர்கிட்டே நீங்கள் பேசியிருந்தீங்க, ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டர்கிட்ட. ப்ளஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப்ஸ் மற்ற விஷயங்கள் அவங்க சொன்னது இதெல்லாம் பார்க்கும்போது வாட் யூ ஃபீல் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்? உங்களுக்கு என்ன தோணுது? அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமை வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு இங்கே குவாலிட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கரியர் ப்ரோக்ரஸுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா? Hi, my name is Joseph. All my life, since I was born and brought up in the UAE, and this is my first time here in UK. Here, everything's pretty nice. It's new. I love the culture here, and I like the people around here. They're all very welcoming, and the university, it's pretty different. It's new. It's pretty big. And there are a lot of things that we can do here, a lot of interests. I met a lot of people with different interests. ஜோ வந்து அதிகமாக பேசுனது இப்போ தான் வந்து இந்த 3 நாளில் வந்து கோர்வையாக நான் இப்போ தான் ஜோவோட வாய்ஸை கேட்குறேன். இல்லைன்னு சொன்னால் விஜய் மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளோதான் வெளியே வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்னென்னா, யூஸ்வலாக வந்துட்டு அபுதாபி, துபாய் இதெல்லாமே வந்து எஜுகேஷனுக்கு வந்து மிடில் ஈஸ்டில் வந்து சென்ட்ரல் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்ட். ஸோ அங்கே வந்து படித்த சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட சிலபஸ் இதெல்லாமே ஆல்ரெடி அவேர் ஆஃப் இட். அங்கேருந்து இப்போ யூகேக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஆகும்போது எந்த மாதிரியான விஷயங்களை நீ எதிர்பார்த்து வந்த, அந்த எதிர்பார்ப்பு இங்கே பூர்த்தியாச்சா? இன்னும் நீ ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணல, பட் உனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அங்கேருந்து நான் இங்கே மூவ் ஆகும்போது எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டியாக இருக்கட்டும் அல்லது வந்து கரியர் ப்ரோக்ரெஷனாக இருக்கட்டும், உன்னோடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உனக்குள்ளே ஓடி இருக்கும் இல்லையா ஆஸ் அ ஒரு ஸ்டூடெண்ட்டாக. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கே இல்லை அப்படின்றது உனக்கு தோன்றதை சொல்லு. நீ வந்து பாலிஷாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, தோன்றதை சொல்லு. UAE is the best for education. UAE is also one of the best places for education. நீங்கள் இது பண்ணிக்கோ மைக். UAE is a இல்லை best நீங்கள் place. சத்தமாக சொல்லுங்கள். UAE is a best place for education, of course. ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஜோ செலக்ட் பண்ணியிருக்க இந்த கோர்ஸ் ஆக்சுவலி ஹீ இஸ் அன் ஆஸ்பைரிங் பைலட் விச் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ் இங்கே. ஸோ வெறும் பைலட் கோர்ஸ் மட்டும் பண்ணலாம், ஜஸ்ட் இட் இஸ் ஒன்லி ஃபார் 2 years. பட் வி டென்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க் பிகாஸ் நாளைக்கு வந்து இஃப் ஹி இஸ் நாட் மெடிக்கலி ஃபிட் டு பி அ பைலட் தென் ஹீ ஹேஸ் டு டைவர்ட் ஹிஸ் கெரியர் சம்திங் இன் ஏவியேஷன். அதனால வந்துட்டு ஒரு டிகிரி வந்து ஒரு பேக்கப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு ஏவியேஷன் டிகிரிஸ்க்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு then later he can become a pilot, he can do his cadet pilot program. As parents we have decided that for him. ஆனா வந்து இது என்னன்னா வந்து cadet pilot programs are available in UAE, but however the right choice of degree is not available there. இன்னும் வந்துட்டு it's just very basic like bachelor's in aviation அப்படின்றது மட்டும்தான் வந்து அங்க இருக்குது அபுதாபி யூனிவர்சிட்டிலையும் and University of Emirates Aviation University ரெண்டுத்துலயுமே he got job college offers. but என்னன்னா எங்களுக்கு அது வந்து it was very narrow, it was not like broad. இங்கே வந்துட்டு யூகேல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சரேல வந்து this course that we have selected him is international airport and airlines management, which is a very wide range of subjects are included in this, and he can meet a lot of industry people who are there, who come over to the university and give like guest lectures and so many things. And நாங்க வந்து on the open day we were able to meet the head of the department of this course itself. So அவங்க வந்து
ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து ஷீ டுக் த டைம் டு பேஷண்ட்லி எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் டீட்டெயில் தட் வி ஆஸ்ட் ஹர் அண்ட் வி வர் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செமிஸ்டர்லேயும் வந்து அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக வந்து ஒரு பேம்ப்ளெட்டில் வந்து அவங்க போட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து ரெடியாக அவங்க வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் இயர் ஹீல் பி ஹேவிங் அ பிளேஸ்மெண்ட் இயர், meaning it's not a guaranteed job offer, but however there are career consultants in the college affiliated with the college, so அவங்க வந்துட்டு they will push through and see that he has a placement in the third year. அது வந்து which was an added benefit. இந்த மாதிரி வந்து placement years வந்து UAE collegesல நிறைய இடத்துல பார்க்கல. அதுவும் அவன் படிக்க போகிற இந்த ஏவியேஷன் ரிலேட்டட் கோர்ஸ்க்கு எங்களால் அது வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியல, மீன் பிகாஸ் இட் வாஸ் வெரி ஸ்கேர்ஸ், அங்கே இல்லை. ஸோ இங்கே வந்து இந்த பிளேஸ்மெண்ட் இயரோட எங்களுக்கு தருறதுனால திஸ் வாஸ் லைக் அ ஆடட் அட்வான்டேஜ். ஸோ 1 year he will have an experience here in UK working in any of the airports in UK. இங்கே பக்கத்துலேயே வந்து லண்டனில் கேட்விக் இருக்குது, ஹீத்ரோ இருக்குது, ஃபான்பரோ இருக்குது. ஸோ he can work anywhere in these places which will really add a lot to his experience. அதுக்கப்புறம் later he can, our idea is to bring him back to UAE and to do his cadet pilot program for the next 2 years. So this is why நாங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான். பிகாஸ் ஒரு பைலட் ஆகணுன்ற இந்த கனவு வந்து இது வந்து சாதாரண, பிகாஸ் இட்ஸ் ஃபினான்ஷியலி வந்துட்டு இட்ஸ் அ பிக் பேர்டன். ஏன்னா வந்துட்டு பைலட் ஆகணும்னா சாதாரணமாக வந்து ஆகிட முடியாது. வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் ஃபினான்ஸ், டைம், எஃபர்ட். ஸோ ஈவன் ஆஃப்டர் டூயிங் ஹிஸ் பைலட் கோர்ஸ் he needs to have 1500 flight hours. ஸோ அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ பேசிக்லி ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து இட் கேன் சப்போர்ட் ஹிஸ் எஜுகேஷன் ஃபர்தர். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த டிகிரிக்காக இங்கே யூகேக்கு வந்திருக்கோம். UAE இஸ் நத்திங் லெஸ், UAE இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் ஃபார் எஜுகேஷன். பட் அவன் சூஸ் பண்ண இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு UK வாஸ் த பெஸ்ட் ஆப்ட். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ ஜோ, உனக்கு வந்து யூனிவர்சிட்டி எவ்வளோ பிடிச்சிருக்கு? நீ கேம்பஸை கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி பார்த்த. ஸோ லைப்ரரி மட்டும் போக முடியல. ஸோ லைப்ரரி போகிறதுக்கு மட்டும் ஆக்சஸ் இல்லை. ஆக்சுவலாக அன்றைக்கி லீவாக இருந்ததுனால நேற்று சண்டே நம்ம லைப்ரரிக்குள்ளே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. பட் வந்துட்டு இன் ஜென்ரலாக யூனிவர்சிட்டியோட அட்மாஸ்பியராக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸு அண்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியல. பட் நேற்று ஓப்பன் டேயில், ஐ மீன் சாட்டர்டே ஓப்பன் டேயில் வந்துட்டு அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்தோம். அந்த ஃபார்முலா 1 காரோட அந்த மெக்லரனோட இந்த இது லேஅவுட் மட்டும். எப்படி தோணுது உனக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக? இந்த ஸ்டூடெண்ட்டாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது யூனிவர்சிட்டிக்குள்ளேயே. அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ நான் UAEல இருந்தால் யூனிவர்சிட்டி இருக்கும். இப்போது ஜிம்முக்கு போகணுன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும், இல்லைனா வேறு எங்கன்னா போகணுன்னா எல்லாமே யூனிவர்சிட்டியில் இருக்காது. இப்போது இந்த யூனிவர்சிட்டியில் சரியில் என்னோடய இன்ட்ரெஸ்ட்ஸ், இப்போ ஜிம், ஃபுட்பால் ஃபீல்ட், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி இருக்குது. இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸ், இன்னும் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் நைஸ். ஓகே. ஸோ வந்து கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பேசும்போது வந்து நம்ம நிறைய சொசைட்டிஸ் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஓப்பன் டே அன்னைக்கு வந்து அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பேம்ப்ளெட்ஸ் அதெல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ எது வந்து ஒன்று டக்குன்னு ஆமாம் இது ரொம்ப நாளாக நான் தொலைவிட்டு இருந்தேன் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒன்று கண்ணில் போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? கம்யூனிட்டிஸ், சொசைட்டிஸ், கிளப்ஸு, சொசைட்டிஸ், ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். பட் இங்கே வந்து டக்குன்னு முன்னாடியே உனக்கு கிடச்சிருக்கும். பார்த்த உடனே இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒன்று வந்து ஒன்று ஆச்சரியப்படுத்துச்சா? ஏதாவது தெரிஞ்சுதா அந்த மாதிரி? ஆக்டிங் கிளப்ஸ், மியூசிக் கிளப்ஸ். ஓகே. ஜிஎஸ்ஏ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னா அதனால அந்த மாதிரி சொசைட்டிஸ், கிளப்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இன்ட்ரெஸ்டோட நிறைய பீப்புள் இருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் வந்துட்டு ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீ எங்கேயும் வெளியவே போக வேண்டாம். ஆமாம், எல்லாமே யூனிவர்சிட்டிக்குள்ளே கேம்பஸ்குள்ளே இருக்குது. ஓகே. அண்ட் த சேம் டைம் நம்மளால் வந்துட்டு அக்காமடேஷனும் பார்க்க முடியல. பிகாஸ் ஹாலிடேயில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதிகமாக அக்காமடேஷன் இல்லை. பட் வந்துட்டு அக்காமடேஷனும் கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. அண்டு ப்ரைவேட் அக்காமடேஷன்ஸு கேம்பஸை சுற்றி இருக்கிறதே நான் காமிச்சேன். இதை தாண்டி நேற்று வந்து நம்ம டவுன் சென்டருக்கு போய் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆஸ் அ நியூ பர்சனாக, லைக் வந்து இப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் யூகேக்கு வர, இன்னி ஒரு 2 மாதம் கழிச்சு ஸ்டூடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவது, 3 to 4 இயர்ஸ் நீ கில்ஃபோர்டில் தான் இருப்பேன். இந்த இடம் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு கில்ஃபோர்டு இன் ஜென்ரலாக? இல்லை சாதாரணமாக இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை எங்கேயும். ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா சேஃபாக இருக்குது. எல்லோரும்
பீப்புள் எல்லோரும் வெல்கமிங்காக இருக்காங்க. டவுனில் நிறைய திங்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, நிறைய ஷாப்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், நிறைய புது திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இங்கே. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல். ஜென்ரலாக வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஊர் இது friendly-யான ஊர், ஆக்சுவலாக. ஆமா. கில்ஃபோர்டு வந்து யாருமே அந்த அளவுக்கு இந்த ரேசிசம்ன்ற பிரச்சனை வந்துட்டு எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் கில்ஃபோர்டு வந்து நான் இங்கே இருந்த இந்த 1.5 வருஷத்தில் நான் இது வரைக்கும் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. இருக்கும் சின்னதாக அங்கங்கன்னா 1-2 இருக்கும். 100% பியூர்னு நான் சொல்ல மாட்டேன். அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கும். பட் வந்துட்டு 100% வந்து இங்கே சேஃப்டிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி நீ ஃபீல் பண்ணுற? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே தான். இது ஏன்னா எங்கே இங்கே போனாலும் நான் நடக்கணும், இல்லைன்னா பஸ்ஸு கூட யூஸ் பண்ணலாம். நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஓகே. இல்லைன்னா சைக்கிள் பண்ணலாம், இல்லை நடக்கிறதே பரவாயில்ல. அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. நல்லது தான். நல்லது தான். ஏன் ஓகே. ஏன்னா இங்கேருந்து நீ கேம்பஸ்லேருந்து மேனார் பார்க்குக்கு 20 மினிட்ஸ் நடக்கணும். ஸோ வந்துட்டு இங்கேருந்து நீ ஜிம்முக்கு போகணுன்னா நீ ஜிம்மில் போயிட்டு தனியாக வார்ம் அப் பண்ணணும்னு கார்டியோ பண்ண தேவையில்லை. தேவையில்லை. இங்கேருந்து போயிட்டு டேரெக்டாக நீ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் டைரக்டர்கிட்ட நீ பேசினே இல்லையா அந்த பர்டிகுலர்? ஸோ அந்த ப்ரோக்ராம் அவங்க டைரக்டர்ஸ் வந்துட்டு சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து முக்கியமாக மேம் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இயர் ஆப்ஷனாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டைப்ஸாக இருக்கட்டும். அந்த இண்டஸ்ட்ரியல் டைப்ஸில் வந்துட்டு நாங்கள் சும்மா வந்து ஒருத்தங்களை வச்சு அவங்களுடைய கம்பெனியை மார்க்கெட்டிங் பண்ணாமல் ஆக்சுவல் கரியருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க கைட் பண்ணுற மாதிரியான பர்சன்ஸை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு நீ ரொம்ப நேரமாக ப்ரௌசரை பார்த்துட்டே இருந்த, சம்திங் ஏதோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்றதை என்னால் ரீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்ன உனக்கு அந்த டைமில் தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு உனக்கு அந்த சமயத்தில்? லைக் அவங்க அந்த பிளேஸ்மெண்ட்டை பற்றியோ இல்லை ப்ரோக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ ஆர் லைக் ஏதோ ஒன்று மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன யோசிச்சுட்டு இருந்த? அதாவது இந்த ப்ரோக்ராம் செட் ஆகுமான்னு யோசிச்சியா, இல்லை இங்கே வந்து இவங்களை சமாளிக்கணுமேனு யோசிச்சியா? இல்லை அப்படிலாம் இல்லை. நான் எல்லாம் ஓகே தான். நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் என்ன இருக்குது காலேஜில், என்ன இடம்லாம் இருக்குது போய் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போ தான் அந்த ஜிஎஸ்சிலாம் பார்த்தேன். இல்லை நான் கேட்குறது ப்ரோக்ராம் பேம்ப்ளெட்ஸில். ப்ரோக்ராம் பேம்ப்ளெட்ஸில் You were looking, staring at it for a long time. Even I observed that. Like you were very checking on how many subjects are there for you to study, what are the allied subjects and what are the major mainstream subjects அப்படின்னு பார்த்துட்டு இருந்தியா? இல்லை பிளேஸ்மெண்ட் இயரை பற்றி எதனா அங்கே எழுதியிருந்தாங்க, எந்த ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுவோம், இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருந்தியா? பிகாஸ் யூ லுக் லைக் யூ ஆர் ஆக்குபைட் வித் சம்திங் அட் தட் டைம். அதனால் உன் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, நீ என்ன யோசிக்கிற, உனக்கு எப்படி? ஏன்னா வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே லைக் நாங்கள் ஆஸ் பேரண்ட் வி ஆர் கோயிங் டு ஃபினான்ஷியலி சப்போர்ட் யூ, பட் படிக்க போகிறது இங்கே ஸ்டே பண்ணுறது எல்லாமே நீ தான். ஸோ நீ வந்து யூ ஹாவ் டு ஃபீல் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ ஹாவ் டு லைக் இட் அண்ட் டூ சம்திங் தட் யூ ஆல்வேஸ் லைக், நாட் பிகாஸ் ஆஃப் நாங்கள் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறோம் உன்னை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் உனக்கு உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு இந்த காலேஜ் வந்து இஸ் இட் ஆப்ட் அப்படின்றது தான் எங்களுக்கு வேணும். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் மோர் அபவுட் வாட் யூ ஆர் திங்கிங் ஆர் ஈவன் இஃப் யூ கேனாட் ரீகால் வாட் யூ ஆர் திங்கிங், இப்போ உன்னோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத வந்து நீ சொல்லு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 நாள் ஆயிடுச்சு, ஈவெண்ட் முடிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. நீ சிட்டியும் சுற்றி பாரு. இன்னும் நம்ம லண்டனுக்குள்ளே மட்டும் போகல, பட் ப்ரைமர்லி நம்ம கில்ஃபோர்ட் பார்த்தாச்சு, யூனிவர்சிட்டி பார்த்தாச்சு, யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நான் ஏன் இதை திரும்ப நான் உன்ட்ட போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக அப்ராட் எஜுகேஷனுக்கு மாஸ்டர்ஸுக்கு தான் வருவாங்க, அண்டர் கிராடுக்கு வர்றது ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ அண்டர் கிராடுக்கு சூஸ் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு அண்டர் கிராட் இங்கே படிக்க வர்றது அப்படின்றது வந்து நம்ம ஊரில் படிக்கிறதோட 2 மடங்கு பெனிஃபிட்டு. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, அதை பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசிட்டு போகலாம். பட் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்டாக நீ ஒரு ஐடியா வச்சுருந்துருப்பில்ல, யூஜி படிக்கும்போது இதெல்லாம் நான் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நீ வச்சுருப்பில்ல. அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை நம்ம முந்தினேற்று அட்டன் பண்ண அந்த ஓப்பன் டே வந்து உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுச்சா, இல்லை நீ இன்னும் ஏதாவது சம்திங் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறியா? இந்த யூனிவர்சிட்டி ஓகேவா, பிடிச்சிருக்கா, ப்ரோக்ராம் ஓகேவா அப்படின்றது? இல்லை ஓகே தான், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஆனால் இது மோர் தென் வெரி சாட்டிஸ்ஃபைங், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே, ஜஸ்ட் லைக் தட்னு சூஸ் பண்ணாமல் ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம். ஓகே. ஆனால் இது 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு. ஓகே, கூல். அண்ட் மேம் உங்ககிட்ட ஸோ வந்து அகெயின் கன்சல்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில்
யூஏஇயில் இல்லாத கன்சல்டன்ஸே இல்லை. ஃப்ரம் ஐடிபியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் எத்தனையோ வேர்ல்டு ரெனவுடு கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்டு நீங்களும் நிறைய பேர்கிட்ட வந்து செக் பண்ணியிருந்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்து விர்ச்சுவலாக தான் நம்ம கனெக்ட் ஆனோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து நேரில் உங்களை மீட் பண்ணுறது. லக்கிலே நான் இந்த டைமில் நான் யூகேயில் இருந்ததுனால பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக நம்ம விர்ச்சுவலாக தான் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரொஃபைலை என்கிட்ட நம்பி கொடுக்கறதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஃபீட்பேக் என்னது? அதுதான் as I told you during the introduction of this video, நான் வந்து ஆஷிக்கை வந்து நான் வந்து வர்ச்சுவலாக தான் மீட் பண்ணேன். அவரோட vlogல இருந்து பார்த்து தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். பட் வாட் இம்ப்ரெஸ்ட் மீ வாஸ், நான் ஏன் அவரை வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எவ்ரிதிங் தேர் வாஸ் அ டீட்டெயில் அபவுட் த இன்ஃபர்மேஷன் தட் ஹீ ஷேர்ட். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து வெறும் அவர் சொல்கிறது மட்டும் நம்பாமல் ஐ டிட் அ லாட் ஆஃப் கிராஸ் ரெஃபரன்சிங். அந்த காலேஜை பற்றி நிறைய நான் வந்து இது பண்ணியிருந்தேன், ரிசர்ச் பண்ணியிருந்தேன். இன்னும் நிறைய vlogs எல்லாம் நான் வந்து நிறையா பார்த்தேன். ஆனால் அதிலெல்லாம் இல்லாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப் டு டேட்டாக வந்துட்டு he had given, probably because like he was one of the alumni of this university. அவர் அங்கே மாஸ்டர்ஸ் பண்ணதுனால அவருக்கு இன் அண்ட் அவுட் வந்து அந்த யூனிவர்சிட்டியை பற்றி எல்லா விஷயமும் வந்துட்டு அவருக்கு வந்து he knew every nook and corner of the university. எல்லா இடத்துக்கும் எங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போனார். இட் வாஸ் லைக் ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். பட் எல்லா இடத்துக்கும் பொறுமையாக எல்லாமே he showed us everything when we physically were present here. ஆனால் அதுக்கு முன்னாலே வந்துட்டு நான் வர்ச்சுவலாக தான் மீட் பண்ணேன். அந்த ஒரு சின்ன அந்த மீட்டிங்லேயே வந்துட்டு என்னமோ லைக் ஐ ஃபெல்ட் லைக் I had an intuition that this is the right person and whatever information he is giving is very genuine and accurate. அதனால தான் நான் வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணேன் டு பி அவர் கைட் இன் திஸ் ப்ராசஸ். அண்ட் ஐ வாஸ் நாட் அட் ஆல் டிசப்பாயிண்டட் இன் எனி ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ். இன் எவ்ரி ஸ்டெப் ஹீஸ் பீன் தேர். அண்ட் அப் டு நவ் இங்கே 3 நாளாக அவரோட வேலை எல்லாத்தையும் வந்துட்டு எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே எங்கள் கூடவே இருந்து ஒரு விஷயமும் ஹீ இஸ் டூயிங் இட் ஃபார் அஸ். ஸோ தட் இஸ் வை ஐ ஹேட் செலக்டட் மிஸ்டர் ஆஷிக்ஸ் CS Overseas Consultancy. So really for every money that we have spent like very ரொம்ப minimal amount தான். அது ஆக்சுவலாக nothing at all. So compared to the other consultants, அவங்க வந்து காசே நாங்கள் வாங்க மாட்டோம், எவ்ரிதிங் கமிஷன் பேஸ்டு, எங்களுக்கு வந்து இதிலிருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு செகண்ட் கால் தேர்ட் கால் எடுக்கும் போது அவங்க வந்து தே லைக் அ பிட் அனாய்ட், ஆர் நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கறதில்ல. இல்லை இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த காலேஜ் எந்தெந்த காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் நம்ம பார்க்கணுமோ அங்கே போய் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கூட கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒன்லி மேபி ப்ராபப்ளி வர்ச்சுவல் டூர் வேணால் அவங்க அரேஞ்ச் பண்ண முடியும். பட் இவர் ஆஷிக் வந்து இங்கே இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ் பற்றியும் நான் கேட்கும் போதும் கூட he had a very good idea about all the other universities and he is very helpful basically. So அதனால தான் I had selected his consultancy. இப்போ வந்துட்டு யூகேயில் வந்து உங்கள் சன்னை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் அல்லது வந்து கரியர் ப்ரோக்ரெஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், யூனிவர்சிட்டியோட ரேங்கிங், இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக பேசிக்காக தேவைப்படுறது வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ அது சம்மந்தமாக வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து யோசிச்சிங்க, அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்? திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கன்சர்ன் ஆஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா நம்ம எங்கே இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து அப்ராட் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வந்து இப்போ UAE மாதிரி கண்ட்ரீஸில் இருந்து இன்னொரு வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் கன்சர்ன். ஏன்னா நம்ம வந்து we are not going to be there with our kids 365 days a year. நம்ம வந்து அவங்க தூரத்தில் இருக்க போகிறாங்க, ப்ராபப்ளி வந்துட்டு வர்ச்சுவலாக தான் அவங்கள வந்து நம்ம மீட் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டி வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய கன்சர்ன். பி இட் மேல் சைல்டு ஒரு ஃபீமேல் சைல்டு வாட் எவர். நம்ம குழந்தைய வந்து நம்ம அங்கே அனுப்பும் போது நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து அஸ் பேரண்ட் வந்து அது நம்ம மனசில் வந்து ஒரு நெருடலாகவே இருக்கும். என்னடா இது இவ்வளோ தூரம் நம்ம அனுப்புகிறோம், அங்கே போய் அவங்க சேஃபாக இருப்பாங்களா? தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் லைக் ரேசிசம் அண்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். இப்போ நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம நல்லபடியாக நம்ம வளர்த்துருந்தாலும் பிகாஸ் ஆஃப் பியர் ப்ரெஷர் தே மைட் பி ஃபோர்ஸ்ட் டு கெட் இன் டு சம் பேட் ஹேபிட்ஸ்.
ஏன்னா நம்ம சேர்க்கை வந்து சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நம்ம இங்கேருந்து இவ்வளோ காசு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு ஒரு காசோ ஒரு பெண்ணையும் நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணும் போது அது வந்து அவங்க தப்பான வழியில் வந்து அவங்களோ இல்லை வந்து அவங்க கூட இருக்கிற பசங்க வந்து அவங்க வந்து அவங்கள இதில் இது பண்ணிட்டாங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி பிக் லாஸ் நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியலி அவங்க லைஃபே கூட சிக்கலில் போய் மாட்டிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இட் வாஸ் லைக் பேக் ஆஃப் மை மைண்ட் ஆஸ் அ மதர். எனக்கு வந்துட்டு இதெல்லாமே நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். தென் ஐ வாஸ் ஆஸ்கிங் ஆல் தி சேஃப்டி திங்ஸ் வித் ஆஷிக் ஆல்சோ. நான் கேட்டேன் ஆஷிக் இஸ் இட் சேஃப்? அதனால தான் நாங்கள் போயிட்டு அந்த அகாமடேஷனுக்கும் நாங்கள் போய் அங்கே அகாமடேஷன்ஸ் எப்படி இருக்குது, பசங்க வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி வந்து அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் முக்கால்வாசி வந்து ஃபிசிக்கலாக வந்து நாங்கள் இங்கே இந்த ஓப்பன் டே வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ வந்து பார்த்ததுல நாங்கள் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும். பீப்புள் ஹியர் இன் கில்ஃபர்ட் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி, தே வெரி வெல்கமிங். இந்த மாதிரி ஒரு ரேசிசமோ இல்லை ஏதோ அந்த மாதிரி வந்து எதுவுமே நாங்கள் வந்து இருந்த இந்த ஒரு 1 வீக்கில் வந்து நாங்கள் எதுவுமே வி டிட் நாட் see anything and it's a very nice place, very quiet and very calm place. And இங்கே உள்ளவே வந்துட்டு there is a university patrol and everything. ஸோ அங்கங்கே வந்துட்டு there are people to help. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 90% எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இந்த பார்த்ததில் எனக்கு இருக்குது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே சேஃப்டி இஸ் அ பிக் கன்சர்ன். நம்ம பசங்க வந்துட்டு எந்த ஒரு they should not be diverted. They can enjoy life in a nice way, but not indulging in all these drugs and other things that is going on in the society right now. This is a very major concern as a parent. So அதுக்காக தான் நான் மெயினாகவும் வந்த இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு I'm really very much satisfied. I would like to wish you all the best, Joe, for your future and for your studies here. And I would also like to thank Mr. Ashik. Thank you so much, Ashik, for being a very strong pillar in supporting us throughout this journey. And I would also like to congratulate and wish you luck to assist more and more students in the coming future. Sure, thank you, ma'am. It's pleasure is mine. And வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் உங்களுக்கோ அல்லது உங்கள் சன் டாட்டருக்கு வந்துட்டு அப்ராட் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, யூனிவர்சிட்டிஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட queries வந்துட்டு மேபி நான் இங்கே யூகேயில் இருக்கிற வரைக்கும் என்னால் நேரில் கூட போய் பார்க்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஷார்ட்ஸில் வந்து நிறைய யூனிவர்சிட்டியோட டூர் நான் போட்டிருக்கேன், நிறைய யூனிவர்சிட்டிக்கு நான் நேரில் போயிருக்கேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின் யூனிவர்சிட்டிஸ் வேறு லொக்கேஷனில் இருக்கும். லண்டனில் வந்து பிரான்ச்சஸ் வச்சுக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸை வந்து நிறைய கன்சல்டன்சிஸ் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மெயின் யூனிவர்சிட்டியில் அந்த கேம்பஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே ஃபீஸை லண்டனில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு பில்டிங்கில் ஒரு 2 ரூமில் இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யூகேயில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க, ஒன்லி பிகாஸ் ஆஃப் கன்சல்டன்சிஸ் வாங்குற கமிஷன் பேக்ரவுண்டில். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். எப்போ வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். யூகேயில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், ஃபினான்ஷியல் ரீதியாக, எஜுகேஷன் லோன் ரீதியாக, வீசா அசிஸ்டன்ஸ் ரீதியாக எது இருந்தாலும் நான் உங்களுக்கு 100% அசிஸ்டன்ஸ் தரேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். See you, bye and thank you so much for the watching. Thank you.